அவனை விட நான் பெரிய ரவுடிடா பெருசா. ஹிஸ்டரியை புரட்டி பாடுறா, என்னை பத்தி தெரியும். என்னடா அங்க பாக்குற? அவருக்கே தெரியாம நடந்த ஒரு சின்ன தவறு இது, அவ்வளவுதான். இட்ஸ் ஒன்லி a medical condition. சோ இந்த காரணத்துக்காக நாம அவர் தப்பு சொல்லக்கூடாது. இன்ஃபேக்ட் தப்பு சொல்லவே முடியாது. என்னங்க பெட்ரோல் வாசனை அடிக்குது? பெட்ரோல் விற்கிற விலைக்கு அதை என் கையில் குத்துருந்தாலே நீங்கள் கேட்டது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பேன். ஏன் உங்ககிட்ட பைக் கார்லாம் இல்லையா? ஹோல்டன், உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் கேட்க வேண்டியது எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். அவன் அந்த டிவி ஷோ நடத்துகிறவன் எல்லாமே பித்தலாட்டம் தான். என்றைக்காவது உங்கள் எபிசோட நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதை விட்டு பெட்ரோலை ஊற்றி விளையாண்டுக்கிறீங்க. Good afternoon. பொய் சொன்னியா ராம்போ? எங்க 2 பேர்கிட்ட பொய் சொன்னியா? டிசோசியேட்டிவ் டிஸார்டர்னு ஒரு வியாதி இருக்குன்னு பொய் சொல்லி இவ்வளோ பெரிய டிவி ஷோல எங்களை பாவமா உட்கார வச்சு நம்புற மாதிரி கதை விட்டு ஏமாத்தி உன் மேல ஜென்யூனா இருந்த லவ் எவ்வளோ தூரம் யூஸ் பண்ண முடியுமா பண்ணிட்டல? இமோஷனல் மேனிப்புலேஷன். கொச்சையா சொன்னா மொல்ல மாறித்தணும். ஒருத்தங்கிட்ட இல்லாத விஷயத்தை நெருப்புற மாதிரி வந்து நெருப்பி அப்புறம் அவங்கள அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு என்ன வேணா பண்ணுறது. அதே ராம்பு எனக்கு பண்ண. கேக்குறோல, பதில் சொல்லு. இல்ல அப்படி உனக்கு என்ன வியாதி இருந்துச்சு சொல்ல. கேக்குறல, சொல்ல. நீங்க சொல்ற எந்த வியாதியும் கிடையாது. சின்ன வயசுல இருந்து எனக்கு இருந்த வியாதி பேரு துரதிருஷ்டம். அப்ப நீ சொன்னதெல்லாம் பொய் தானே? ஆமா, மொத்தமா போய் தான். பொய் பொய் பொய். நீ சொன்னது எல்லாமே பொய். நீ பெரிய ஃப்ராடு. என்ன பாக்குற? ஃப்ராடு தான். நீ சொன்னதெல்லாம் உண்மை நினைச்சு நம்பினோம் பாரு. உண்மையா பொய்யாங்கிறது முக்கியம் இல்லைங்க. நீங்க நம்புறீங்களா நம்பலையா? நாங்க நம்புறது நம்பாதது அது முக்கியம் இல்ல. நீ சொன்னது உண்மையா பொய்யா அது சொல்லு. இப்போ நான் சொல்றது உண்மையா இருந்தால் நீங்க நம்பலன்னு வச்சுக்கோங்களேன், அது பொய்யா மாறிடும். அதுவே பொய்யா இருந்தால் நீங்க நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உண்மையா மாறிடும். அப்போ உண்மையா பொய்யாங்கிறது முக்கியம் இல்லைங்க. நீங்க நம்புறீங்களா நம்பலையா அதான் முக்கியம். ஏய், தேவையில்லாம பேசாத ராம்போ. தெரிஞ்சதான் நீ எங்க 2 பேரையும் லவ் பண்ணிருக்க. காலையில என்ன பார்த்திருக்க, நைட்டு கதிஜாவை பார்த்திருக்க. காலையில என்ன லவ் பண்ணிருக்க, நைட் அவளை லவ் பண்ணிருக்க. இதென்ன பண்ணிருக்க? எங்க 2 பேரையும் தெரிஞ்சே ஒரே நேரத்துல லவ் பண்ணிருக்கேன். கரெக்டா? நான் பண்ணலைங்க, நான் பண்ணல. என்னது? நீங்க 2 பேரும் தான் லவ் பண்ணீங்க, நான் அதை தடுக்கல, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களை விட்டு போகலான்னு நினச்சேன், நீங்கள் விடலை, நான் போகல. என் லைஃப்பில் எதுவும் கிடைக்காத சந்தோஷம் உங்கள் லவ்வில் எனக்கு கிடைச்சிது. அது தடுக்கவும் மாற்றம் எனக்கு மனசு வரல. கண்ணு காது மூக்கு நாக்கு இருக்கிற சாதாரண மனுஷன் தாங்க நானும். 30 வருஷமாக என்னை தொடாதவங்களை என்னை தொட்டுச்சு. எங்கள் அம்மாட்டேருந்து கிடைக்காத அன்பு உங்கள்கிட்ட கிடச்சிச்சு. அதனால் பட்டது தப்புன்னு தெரிஞ்சு அது போகிற வரைக்கும் போட சொல்லி நான் விட்டேங்க. தப்பு தான். ஆனாலும் கொஞ்ச நாளைக்கு மேலே மனசு கேட்கலைங்க. ஏன்னா நீங்கள் 2 பேரும் என் மேலே வச்சு அந்த லவ் அப்படி உங்கள்கிட்ட சொல்லணும், உங்களை காயப்படுத்தாமல் சொல்லணும். அதுக்காக தயாரித்த பெரிய சைஸ் போய் தாங்க அந்த டிவி ஷோ. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணாங்க. உங்கள் 2 பேரையும் பார்க்கும்போது உள்ளுக்குள்ள இதை 2ஆக துடிக்குதுங்க. ஒரே சைஸில், ஒரே அளவில், ஒரே மாதிரி. என் ஹார்ட்டை 2ஆக கட் பண்ணி உங்கள் 2 பேருக்கு சிம்மாசனம் போட்டு ஒரே மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. ஐ லவ் யூ டூங்க. டேய் 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 டேய், அது மட்டும் சொல்லாதடா. டேய், அடிச்சிட கிடிச்சிட்டு போறேன்டா. நீங்கள் அடிங்க. நீங்கள் அடித்தாலும் ஐ லவ் யூ டூங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கலனாலும் ஐ லவ் யூ டூங்க. முழுசா, உண்மையா, மனசார, ஆழமா, எவனும் தொட முடியாத அளவுக்கு, யாரும் போக முடியாத அளவுக்கு ஐ லவ் யூ டூங்க. என் லவ் நான் ஒன்று தான் இருக்க மாதிரி 2 இருக்கக்கூடாது, இருக்க முடியாதாங்க. நீங்கள் 2 பேரும் என்ன ஒன்றா ப்ரப்போஸ் பண்ணும்போது இருக்க முடியுமா இருக்கக்கூடாது யோசிக்க தெரியலைங்க எனக்கு. ஏன்னா என் லைஃப்பில் ஒன்றா வந்த ஃபர்ஸ்ட் லவ்ங்க நீங்கள் 2 பேரும். எனக்கு லவ்னா அது நீங்கள் 2 தாங்க. ஏன்னா எனக்கு பூமியும் பிடிக்கும், வானம் பிடிக்கும், இந்த கண்ணு பிடிக்கும், இந்த கண்ணு பிடிக்கும், காஃபியும் பிடிக்கும், டீயும் பிடிக்கும், உப்பு பிடிக்கும், சக்கரை பிடிக்கும், இட்லி பிடிக்கும், தோசை பிடிக்கும், ரஜினி பிடிக்கும், கமலையும் பிடிக்கும், மோகன்லால் பிடிக்கும், மம்முட்டி பிடிக்கும். நாளைக்கு எனக்கு 2 குழந்தைங்க போகிறது, அந்த 2 குழந்தைங்களை எவ்வளோ சாமா லவ் பண்ணணும். அதே மாதிரி ஒன்றையும் பிடிக்கும், ஒன்றையும் பிடிக்கும். ஐ லவ் யூ டூ டி. லவ் யூ டூ, லவ் யூ டூ, லவ் யூ டூ. உனக்கு இட்லி தோசை பிடிக்கிறதும் மம்முட்டி மோகன்லால் பிடிக்கிறதும் 2 பொண்ணுங்க லவ் பண்றது ஒண்ணா? இதுக்கும் அதுக்கு உனக்கு வித்தியாசமே தெரியலையாடா? நிச்சயமா தெரியல. அது அங்கேயே புடிச்சு போச்சு. தயவு செஞ்சு வீடியோ எடுத்து போ.
ராம்போ ஏன்பா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா நீ? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாம்பா, இன்னைக்கோ நாளைக்கோன்னு சொல்றாங்க. ரொம்ப பயமா இருக்குது. வாப்பா ஊருக்கு போலாம். சாரி, தெரியாம நடந்துச்சு. அது இனிமேல் எல்லாமே அப்படிதான். ஏன்னா எல்லாமே முடிஞ்சிச்சு. என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. அப்படிதானே நடக்கும். இப்போ நான் வந்து எங்கள் அம்மா பார்த்தனா அது மைனஸ் போயிடும். நான் வந்து பார்க்காம இருக்கு தான் ப்ளஸ். எங்கள் அம்மா எங்கேயாவது உயிரோட தான் இருக்கும். அவ்வளோதான். இனிமேலாம் பழையபடி மாறப்போகுது. ரெடி ஆயிக்கோங்க. பழையபடி மாறப்போகுது. சாரிங்க, எனக்கு தெரியுங்க. இப்படி என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவன் மாட்டிப்பான்னு. அவன் வாழ்க்கையில் வந்த அதிர்ஷ்ட தேவதைங்க நீங்கள். தேவதைன்னா ஒன்று தான் வரணுமா? ஏன் 2 வரக்கூடாதா? நான் என்ன சொல்ல வரேன்னா, உண்மையாகவே சொல்கிறேங்க, அவன் வாழ்க்கையில் வந்த அதிர்ஷ்ட தேவதை நீங்கள். நீங்கள் லவ் பண்ணதுனால தான் அவங்க அம்மா நல்லா இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் போயிட்டா அவங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆகிடும்னு அவன் முடிவே பண்ணிட்டான். ஒரே ஒரு தடவை நீங்கள் சேர்ந்து இந்த ஒரே ஒரு விஷயத்தை அவன் மனசுலேருந்து விலக்கிட்டீங்கன்னா போதும். தயவு செஞ்சு உங்களோட பிரேக்கப்பை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இதை மட்டும் அவனுக்காக பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்கள் பிரேக்கப்பை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. நாலஞ்சு கடை ஏறி இறங்கினா சாக்கோபார் கடைக்கு போகுது. இவர் போய் நின்னா மழை நின்றுருமா? எங்க சிராபுஞ்சிக்கு வண்டி விடு பாப்போம் இவர் எப்படி போய் மழை நிறுத்துறாருன்னு. எதையோ நம்பிட்டு எதையோ ஒன்று பேசிட்டு இருக்கிறது. ஏங்க சொன்னா கேளுங்க. ஏங்க நீங்கள் தான் விட்டு போயிட்டீங்களேங்க. ஏங்க இனிமேல் வாழ்க்கை இப்படி தாங்க இருக்கும். நான் பார்த்துக்கிறேங்க. ஏங்க வேணாங்க. டேய் அறிவில்ல ஆயிடுங்க. நான் சொன்னா உன்னை கேளுங்க. லவ் பண்ணதுக்கு இதுக்கு என்னடா ஏங்க நீங்கள் போனதுக்கு நான் நல்லா இருக்க மாட்டேங்க. எனக்கு தெரியுங்க. நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேங்க. கையெழுத்து கும்பிட்றேங்க. ப்ளீஸுங்க வேணாங்க. கையெழுத்து கும்பிட்றேன். வேணாங்க ப்ளீஸ், சொன்னா கேளுங்க. ப்ளீஸ் ராம்போ. இல்லைங்க வேணாங்க, சொன்னா கேளுங்க. போ. உன்னோட அம்மா எதுவுமே ஆகாது. நீ ஏன் இதை யோசிச்சுட்டு இருக்க? போ. ஏதாவது ஆயிடுப்போம். பயப்படாம போ ராம்போ. மா 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 என்ன பாருமா. என்ன பாருமா. மா மா இவன் பக்கத்துல வந்தாலேயே இப்படி தாங்க. நான் சொன்னேன் எங்க அம்மா பக்கத்துல வரக்கூடாது சொன்னேன் இல்லையாங்க. உங்களுக்கு மழை தெரியுமாங்க. எங்க அம்மா பக்கத்துல வரக்கூடாதுங்க. அது உங்களுக்கு மைனஸுங்க. சொன்னேன் இல்லைங்க. எங்க அம்மா போயிடுச்சுங்க. நானே உன கொண்டுட்டேன். பக்கத்துல வந்துடக்கூடாதுல. I'm sorry. உள்ளேயோ பார்த்த உடனே போன உயிர் வந்துருச்சியா? போன உயிர் திரும்ப வந்துருச்சியா? அடிக்கடி மோதினால எனக்கு ஒன்றாகாதப்பா. போன உயிரே திரும்பி வந்துருச்சுன்னா அவன் அதிர்ஷ்டக்கார பையன். நான் ஒரு டீயா? உப்பு போட்டு கொடுங்க. சொர்ணையே வர மாட்டேங்குது. உப்பு தான்ப்பா போடுறேன், போட்டுருவா? போட்டுருங்கண்ணே. ஆனால் அந்த செருப்பு கொஞ்சம் எடுங்களேன். செருப்பா? எதுக்குப்பா? இதை பிடிங்க. அம்மா விட்டு போவியான்னு கேளுங்க. அம்மா விட்டு போவியா? அடிங்க. என்னப்பா சொல்ற? விளையாடாத. அடிங்கண்ணே. அட விளையாடாதப்பா. அண்ணா அடிங்கண்ணே. ஓப்பா. அட்ரா. அம்மா விட்டு போவியா? நீங்க இருங்க. அடி. அம்மா விட்டு போவியா? அடிங்க. அம்மா விட்டு போவியா? அடிங்க. அம்மா விட்டு போவியா?
அப்படியே கிளம்புறோம். அம்மாவை பார்த்துக்கோ. ஒரு நிமிஷம் நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். மின்மின் இது பிடி. ம் சரி. அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணுமா? உட்காருமா. நீங்கள் கொஞ்சம் வெளியே போய் வாசிங்க. இவங்க ராம்போ கூட வந்த பொண்ணு, பேரு கண்மணி. நீ தான் என் பிள்ளைய லவ் பண்ணுறியா? அவனை கல்யாணம் பண்ணிக்குவல்ல? யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது. சத்தியம் பண்ணு, என் மேல சத்தியம் பண்ணு. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், சந்தோஷமா இருக்கணும், நல்லா பார்த்துக்கணும். என்ன சத்தியம் பண்ணிட்டேன், என் மேல சத்தியம் பண்ணிருக்க. எங்கே போயிட்டு வரீங்க கண்மணி? அம்மா கிட்ட இந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். வாங்க நம்ம போகலாம். வா வாங்க. ஏய் நீ கூட போ. போகிறேன். கிளம்புறோன்னு சொல்லிட்டு போ. நீ ராம்போ கூட வந்த பொண்ணா? ஆமா, அவங்க தான். நீ என் பிள்ளைய லவ் பண்றல்ல? யார் என்ன சொன்னாலும் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சத்தியம் பண்ணு. ஐயோ அண்ணி, என் பிள்ளைய நல்லா பாத்துக்குவேன்னு சத்தியம் பண்ணு. பாத்துக்குவல்ல? நீ ராம்போ கூட வந்தானே என் பிள்ளைய? ஏம்மா, நான் ராம்போ கூட வேலை செய்கிறோம்மா. அப்படியா? நான் பார்த்ததே இல்லையே. இப்போ பார்த்துட்டீங்களே, இனிமே மறக்காம நடக்கிறதானே? பார்த்துக்கோங்கம்மா. நீ போ. போயிட்டு வரமாட்டோமா? நானும் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். ஐயா நீங்கள் உள்ளே போய் வாசிங்க. நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு உன் அம்மா ரொம்ப ஆசைப்படுறாங்க. உனக்காக இல்லைனாலும் அட்லீஸ்ட் உன் குடும்பத்துக்காக. ஏன்னா இனிமேல் நான் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இல்லை. நாங்களே சொல்லலாம். இது முடிஞ்சு போச்சு ராம்போ. மேபி உனக்கு எங்களை விட செமையாக ஒரு பொண்ணு கிடைக்கலாம். மேபி டக்குன்னு கல்யாணமும் ஆயிடலாம். மேபி. பார்த்து எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். கிளம்புறோம். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் போகிறத என்னால் பார்க்க முடியாது, அதனால் நான் திரும்பிக்கிறேன். எப்போ என்னன்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயத்தால் நம்மளாம் ஒன்று இனிமையெல்லாம் கிடையாது. நீங்கள் என் வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை எனக்கு புரிய வச்சுருக்கீங்க. நம்மளாம் எப்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான், ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம். நான் திரும்பி நின்னா நீங்கள் போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் தயவுசெய்து இந்த முறை நீங்கள் போயிடும். எனக்கு என்ன வயசு இருக்குன்னு நீயே சொல்லுங்கம்மா. 85. ஐயோ ஏன்? நீ காட்டுற பச்சை கொடியில தான்மா என் வம்சத்தோட தொப்புள் கொடியே வளர போகுது. ஆமாம்மா, நீ எங்க வீட்டில் வந்து விளக்கேற்றினாதாம்மா நாங்கள் எங்கள் விளக்க அணைக்க முடியுமா? நீங்கள் எடுக்கிற முடிவில் தான்மா எங்கள் வம்சத்தோட ஆரம்பமே இருக்கு. எங்களெல்லாம் பார்த்து ஒரு நல்ல முடிவை எடுங்கம்மா, ப்ளீஸ்மா. உன் குடும்பம், அதோட ஹிஸ்ட்ரி, இவங்களோட நிலைமை, உன் அம்மா என்கிட்ட வாங்கின சத்தியம், இதெல்லாம் சேர்ந்து உன்னை மன்னிக்க சொல்லுது. மேபி நீ பண்ணது மிகப்பெரிய தப்பாக இருந்தாலும் நான் உன்னை லவ் பண்ணது ரொம்ப ட்ரூ அண்ட் சின்சியராக தான். ஸோ இவங்க எல்லாருக்காகவும், கொஞ்சோண்டு உனக்காகவும், கொஞ்சோண்டு எனக்காகவும் உன்னை கல்யாணம் பண்ண எக்ஸெப்ட் பண்ணி தொலைக்கிறேன். எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன். ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு ஆனந்த கண்ணீர் இல்லை. என்ன உள்ள ஆறே ஓடிக்கிட்டு இருக்குங்க.
மணி பஸ்ல வந்தியாம்மா? நான் 8:30 மணி பஸ்க்கே வந்துட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, உள்ளே எங்கள் அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம வெளியே போய் டிஸ்கஸ் பண்ணுவோமா? எங்கள் அம்மாவோட கடைசி ஆசைங்க எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுங்கிறது. ஆனால் எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தால் அது உங்கள் 2 பேரோட தான். நீங்கள் நான் கட்டினா உங்கள் 2 பேரும் தான் கட்டுவேன். இல்லாட்டி எனக்கு கல்யாணமே வேண்டாங்க. ஏன்பா அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. வாயில் போட்டுக்கோ. ஐ லவ் யூ டூங்க, ஐ மேரி யூ டூ. ஏங்க தப்புறாங்க. நானும் நடக்கூடாதுன்னு சொல்கிறேன். அதனால நீங்கள் வீட்டு தடுக்கலைங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்தாங்க. அதுக்கு நான் காரணம் இல்லைங்க. நிஜமாக நான் அனுப்பி வைக்கலைங்க. நம்புங்க ப்ளீஸ். சாரிங்க. சாரி, உங்களை கையெழுத்து கும்பிடுங்க. சாரிங்க, படிக்கிறீங்க. சாரிங்க. எங்கள் அம்மாவோட கடைசி ஆசைங்க எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுங்கிறது. என் குடும்பத்தில் எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா என் குடும்பத்தோட சாவும் போய் எங்கள் அத்தை சித்தப்பா அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி அவங்களோட ஸ்டேட்டஸை சிங்கிளுங்கிறத மாற்றி மேரின்னு போட்டுக்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. அதனால தான் கேட்குறேன். இது என்னோட முடியலாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்களும் பாவம் என்னை விட்டு போயிருப்பீங்க. வீட்டில் போய் பார்த்த இடத்துல உங்களுக்கு ஞாபகம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னை பார்க்கணுன்னு தோணி இருக்கு. அந்த லவ்வில் என்னை பார்க்கலான்னு கிளம்பி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்கள் அம்மா என்கிட்ட சத்தியம் வாங்கினாங்க. அதனால மட்டும்தான் நான் இங்கே திரும்பி வந்தேன். சத்தியம் வாங்கினாங்களா? என் தலைமையில் கூட தான் கை வச்சு சத்தியம் வாங்கினாங்க. ஓ, பார்த்தீங்களா, நம்ம எல்லா சத்தியத்தையும் காப்பாற்ற மாட்டேன். ஒரு வழி தாங்க இருக்கு. நீங்கள் அடிக்க மாட்டீங்கன்னா சொல்கிறேன். சொல்லி தொலை. எனக்காக இல்லைனாலும் எங்கள் அம்மாவுக்காகவும் என் குடும்பத்து ஆட்களுக்காகவும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்க. இந்த கல்யாணத்து மூலமாக எனக்கு கிடைக்க போகிறது 2 விஷயம் தாங்க. ஒன்று, நம்ம 3 பேருமே சேர்ந்து எடுக்க போகிற அந்த கல்யாண ஃபோட்டோ. அது எங்கள் அம்மா முன்னாடி மாட்டி வச்சிட்டேன்னா காலத்துக்கு அவங்க அந்த ஃபோட்டோ பார்த்து சந்தோஷப்படுவாங்க. 2, என்னோடய அழகான அத்தை, என் சித்தப்பா அவங்க எல்லோரும் கல்யாணம் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகிடுவாங்க. இத்தனை வருஷமாக என் குடும்பத்து மேலே இருக்க பழி பாவம் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் 3 பேர் சென்னைக்கு போயிடுவாங்க. யாருக்கும் தெரியாது. பழைய மாதிரி ஒன்றாவே இருப்போம். உங்களுக்கு எப்போ என்னை விட்டு போகணும்னு தோணுதோ அப்போ நீங்கள் கிளம்பி போகலாம். நான் உங்களை தடுக்கவே மாட்டேன். அது வரைக்கும் உங்கள் பக்கத்தில் வரமாட்டேன், உங்களை தொட மாட்டேன். குழந்தை கூட பெற்றுக்க வேணாங்க நீங்கள் சொல்கிற வரைக்கும். அது அப்புறம் பார்த்துக்கலாம், போப்போ பேசிக்கலாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ஒரு நாள் வந்து காரில் போயிட்டு இருந்தோம். திடீர்னு மலையில் வண்டி நின்று போச்சு. நீங்கள் தான் வண்டி விட்டுட்டு இருந்தீங்க. நாங்கள் 2 பேரும் தான் இறங்கி தள்ளணும். அப்போ நம்ம 2 பேரும் தான் என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நம்ம கூட அன்றைக்கி ஒரு நாள் வீட்டில் ஒரு பீரோ நோத்தோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டோம்ல. அப்போ நம்ம 2 பேரும் நிறுத்துப்பா. நீ அந்த கல்யாண அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணு. யார் வராங்களோ இல்லையோ நான் வரேன். ஐயோ கத்திமா, யூ ஆர் நாட் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே ஃபார் த பாஸ்ட் 1 hour. ஆக்சுவலி ஃபார் த பாஸ்ட் 1 year. ஓகே, லெட் மீ எக்ஸ்பிளைன் மோர் டைம். நான் கல்யாணம் ஒன்று பண்ணாது உங்கள் 2 பேரையும் தாங்க. என்னால் ஒருத்தர் விட்டு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ண முடியாது. உங்களுக்கு வேணால் தனித்தனி ஆதார் கார்டு இருக்கலாம், தனித்தனி பாஸ்போர்ட் இருக்கலாம். ஆனால் எனக்கு கண்மணியும் கத்திஜாவும் ஒன்று தாங்க. கண்மணி விட்டு கத்திஜாவையோ, கத்திஜா விட்டு கண்மணியோ என்னால் கல்யாணம் பண்ண முடியாது. தயவுசெய்து என்ன புரிஞ்சுக்கோங்க. கத்தி என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். சரிப்பா, நீ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு, நானும் வரேன். உங்களுக்கு ஓகேயா? 10 மணி பஸ்ஸில் வந்த உனக்கே ஓகேனா 8:30 மணி பஸ்ஸில் வந்த எனக்கும் ஓகே தான். ராம்போ, நீ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. என்னது 2 பேரும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களா? சூப்பர். எல்லாரும் வெளில வாங்க. ராம்போ. ஏதோ ஒன்று சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிடுறான்ல.